ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், என்சிஆர்டி கெமிஸ்ட்ரி தமிழில் இது உங்கள் ரேப்பிட் கெமிஸ்ட்ரி சேனல். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் பாடி ரேடியேஷன், தமிழில் கரும்பொருள் கதிர்வீச்சு. ஸோ முதல்ல கதிர்வீச்சு அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணு அப்படிங்கிறது உட்கரு இருக்கும், அணுவுக்குள்ளே உட்கரு இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த உட்கரு சிதைந்து 3 வகையான கதிர்களை கொடுக்கும், அதாவது ஆல்ஃபா, பீட்டா, காமா. ஒரு நிலையற்ற உட்கரு தன்னிச்சையாக சிதைவடைந்து ஆல்ஃபா, பீட்டா, காமா போன்ற கதிர்களை உருவாக்கும் செயல்முறைக்கு பேர் தான் கதிர்வீச்சு, கதிரியக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஆல்ஃபா, பீட்டா, காமா அப்படின்னு 3 விஷயம் நம்ம கீழே இருக்குது. இந்த 3 கதிர்களுக்கும் அலைநீளம் எப்படி இருக்கும், ஊடுருவும் திறன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலைநீளம் காமா, பீட்டா, ஆல்ஃபா. அதே தான் சேம் ஊடுருவும் திறனுக்கும் ஆல்ஃபா. காமா துகள் அப்படிங்கிறது வெயிட்டு கம்மி, இது என்னவானா ரொம்ப தூரம் ஊடுருவி உள்ளே போகும். ஆனால் இதுவே ஆல்ஃபா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெயிட்டான பார்ட்டிக்கல், இது ரொம்ப தூரம் ஊடுருவி போக முடியாது. ஸோ ஊடுருவும் திறன் காமாவுக்கு அதிகம், ஆல்ஃபாவுக்கு கம்மி. ஸோ இது நீட்டில் கொஷினில் கேட்டிருக்காங்க. இந்த பெனிட்ரேட்டிங் பவர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஊடுருவும் திறன், ஊடுருவும் திறன் யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா காமாவுக்கு தான் அதிகமாக இருக்கும். சரி, கரும்பொருள் அப்படின்னா என்ன, கதிர்வீச்சுனா என்னென்னு பார்த்தாச்சு. கதிர்வீச்சுனா என்ன, ஆல்ஃபா, பீட்டா, காமா இது மாதிரியான கதிரியக்கம் வெளியே வர்றது. இப்போ கரும்பொருள் அப்படின்னா என்ன, கருப்பு கலரில் இருக்குமா அப்படின்னா கிடையாது. எல்லா வகையான அதிர்வெண் கொண்ட கதிர்களையும் ஒரே சீராக உட்கொண்டும் அதே சமயம் வெளிப்படுத்தவும் செய்யக்கூடிய ஒரு பொருளுக்கு பேர் தான் கரும்பொருள். எல்லா வகையான அதிர்வெண் கொண்ட கதிர்கள் அப்படின்னா என்ன, இப்போ நம்ம போன கிளாஸ் பார்ட் 3ல் பார்த்துருப்போம். மின்காந்த அலைகள் அப்படிங்கிறது ஒரு அலைக்கற்றை, அதில் யூவி, ஐஆர், எக்ஸ்ரே, காமாரே இந்த மாதிரி இருக்குங்களா, இது எல்லாத்துக்குமே வெவ்வேறு அதிர்வெண்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லா வகையான அதிர்வெண் கொண்ட கதிர்களையும் உறிஞ்சணும், அதே சமயம் அது எல்லாத்தையும் என்னவாகனா வெளியவும் கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு பேர் தான் கரும்பொருள். அந்த கரும்பொருளிலிருந்து வெளிவிடக்கூடிய கதிர்வீச்சுக்கு பேர் தான் கரும்பொருள் கதிர்வீச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நடைமுறையில் ஒரு கரும்பொருள் அப்படிங்கிறது சாத்தியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எடுத்துக்காட்டு சொல்லணும்னா கார்பன் கரி அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக தோராயமாக என்னவாக இருக்கலாம் அப்படின்னா ஒரு கரும்பொருளாக பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இது கேட்டிருக்காங்க என்னென்னா, ஒரு நல்ல கரும்பொருள் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன பண்புகள் இருக்கும். ஒரு நல்ல கரும்பொருள் அப்படின்னா அதனோட மேற்பகுதி, அதாவது புறப்பரப்புன்னு சொல்லுவீங்களா, அதில் என்னவாக இருக்குன்னா சின்ன சின்ன குழிகள் இருக்கும், அதே மாதிரி நுண்துளைகள் இருக்கும். இந்த குழிகள் அப்புறம் நுண்துளைகள் எதுக்கு பயன்படுது அப்படின்னா சிதறடைகிறதுக்கு. ஒரு கரும்பொருளுக்குள்ளே போன கதிர்வீச்சு ஒரு புறப்பில் பட்டு குழியில் பட்டு இன்னொரு பக்கம் எதிரொலிக்கும், அதிலிருந்து மறுபடியும் எதிரொலிக்கும். இந்த மாதிரி என்னவாகனா அலைகள் உள்ளேருந்து எதிரொலித்து வெளியே வரும். அடுத்தது கதிரியக்க ஆற்றல் அப்படிங்கிறதுக்கான ஒரு வெப்ப பரப்பி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கதிரியக்க ஆற்றலுக்கான வெப்ப பரப்பியாக எது செயல்படுது அப்படின்னா கரும்பொருள் செயல்படுது. ஒரு கரும்பொருளிலிருந்து அதனோட மேற்பரப்பு வெப்ப பரப்பி எதுனா, ஆனால் எல்லா பக்கத்தும் கதிரியக்க சமமாக வெளியே கொடுக்கும். ஸோ இது கொஷின் கேட்டிருக்காங்க. கதிரியக்க ஆற்றலுக்கான வெப்ப பரப்பி அப்படிங்கிறது கரும்பொருள், ஒளிமின் விளைவு, இது மாதிரி சில ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் கரெக்டாக எடுத்துக்கணும். கரும்பொருள், பிளாக் பாடி. அடுத்து இந்த கரும்பொருள் அப்படிங்கிறது சுற்றுப்புறத்துடன் எப்படி இருக்குன்னா வெப்ப சமநிலையுடன் இருக்கும். இதையும் கொஷின் கேட்குறாங்க. ஆற்றல் சமநிலையோடு இருக்கும், வெப்ப சமநிலையோடு இருக்கும், வேதி சமநிலையோடு இருக்கும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கரும்பொருள் அப்படிங்கிறது சுற்றுப்புறத்தில் எப்படி இருக்குன்னா வெப்ப சமநிலையுடன் உள்ளது. ஒரு கரும்பொருள் வெளியிடப்படும் ஒளியின் அளவு, இன்டென்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எதை பொறுத்து அமைகிறதுனா டெம்பரேச்சர், வெப்பநிலையை பொறுத்து அமைகிறது. இதுவும் கொஷினில் கேட்டிருக்காங்க. கரும்பொருள் வெளியிடப்படும் ஒளியின் அளவு, அதாவது அளவு அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குன்னா வெப்பநிலையை பொறுத்து தான் அமையும். அதாவது கதிரியக்கத்தின் செறிவு என்பதும் எதை பொறுத்து தான் அமையும், வெப்பநிலையை பொறுத்து தான். செறிவுனா என்னன்னு சொன்னால் இன்டென்சிட்டி, ஐ அப்படின்னு சொல்லுவோம். செறிவோட
குறியீடு என்னென்னா ஐ, இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். செறிவு அப்படிங்கிறது எதுக்கு நேர்த்தகவில் இருக்குன்னா வெப்பநிலைக்கு நேர்த்தகவில் இருக்கும். ஸோ இப்போது இதிலிருந்து நம்ம ஒரு ஃபார்முலா, இந்த ஃபார்முலா உங்களுக்கு சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். வெப்பநிலை என்பது அலைநீளத்திற்கு எதிர்த்தகவு. அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம், வெப்பநிலை அதிகமாகுது அப்படின்னா அலைநீளம் குறையும். அடுத்த ஒரு பாயிண்ட்டு, உங்களுக்கு அலைநீளம் அதிகமாகுது அப்படின்னா செறிவு அப்படிங்கிறது முதலில் அதிகரித்தும் பின் குறைந்தும் காணப்படும். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பின்வருவற்றில் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிற இடத்துல இந்த கொஷின்ஸு கேட்குறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதாவது அலை நீளத்தை அதிகரிக்கும் பொழுது செறிவில் மாற்றமில்லை, செறிவு அதிகரிக்கும், செறிவு குறையும், செறிவு அதிகரித்து பின் குறையும், குறைந்து பின் அதிகரிக்கும். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸில் இந்த கொஷின் கேட்கலாம். இங்கே பாருங்கள், அலை நீளத்தை அதிகரிக்கும் பொழுது செறிவு ஒளி கற்றையின் ஒளி அளவு அல்லது ஒளி செறிவு முதலில் அதிகரித்தும் பின்பு குறையவும் செய்கிறது. ஒரு குறிப்பிட்ட பெரும புள்ளியை அடைந்த பிறகு செறிவெனவாகும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்போது அலைநீளம் அப்படிங்கிறது வெப்பநிலைக்கு எதிர் விகிதத்தில் அமைகிறது. அடுத்து குவாண்டம், நம்ம படிக்கிறதே குவாண்டம் மெக்கானிக்ஸ், குவாண்டம் கொள்கை, பிளாங்க் குவாண்டம் கொள்கை அப்படின்னு படிக்கிறோம். இப்போ குவாண்டம் அப்படின்னா என்ன? குவாண்டம் அப்படிங்கிறது சிறு சிறு ஆற்றல்களின் தொகுப்பு, த பாக்கெட் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு பொருள் கிடையாது, அது ஒரு ஆற்றலின் தொகுப்பு. அப்போ ஆற்றல் அப்படின்னு சொன்னாலே அதனோட சிம்பல் என்னென்னா இ. சரிங்களா? ஈனா என்ன? ஆற்றல். ஆற்றல் என்பது அதிர்வு எண்ணிற்கு நேர்த்தகவில் அமைகிறது. ஆற்றல் என்பது அதிர்வெண்ணிற்கு நேர்த்தகவில் அமைகிறது. அப்போ இந்த நேர்த்தகவு தூக்கணும் என்ன பண்ணுவோம்? E = h மியூன்னு சொல்லுவோம். இந்த நேர்த்தகவு தூக்கிறதுக்கு ஒரு மாறிலி பயன்படுத்துகிறோம். அந்த மாறிலி தான் என்னது? ஹெச். ஹெச்ங்கிறது என்ன மாறிலி? பிளாங்க் மாறிலி. பிளாங்க் மாறிலி. பிளாங்க் மாறிலியோட மதிப்பு கொடுத்துருக்கோம் பாருங்க. H is equal to 6.626 into 10⁻³ ஜூல் செகண்ட். ஜூல் செகண்ட். பிளாங்க் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ், வெவ்வேறு வெப்பநிலைகளை வேவ் லென்த் அலைநீளம் என்பது எவ்வாறு செறிவுடன் தொடர்பு படுத்துகிறது அப்படிங்கிற ஒரு சமன்பாட்டை கொடுத்துருக்காரு. அதுதான் பிளாங்க் குவாண்டம் கொள்கையின் கரும்பொருள் கதிர்வீச்சு. இப்போ குவான்டைசேஷன், குவாண்டம் ஆக்குதல். இப்போ நம்ம முன்னே சொன்னோம், குவாண்டம் அப்படின்னா சிறு சிறு ஆற்றல்களின் தொகுப்பு அப்படின்னு சொன்னோம். அப்போது அந்த ஆற்றல்களின் தொகுப்பு எப்படிவா இருக்கலாம் அப்படின்னா 0வா இருக்கலாம், hμவா இருக்கலாம், 2hμவா இருக்கலாம், 3hμவா தான் இருக்கலாம். இதில் வந்து 1/2hμ, 3/2hμ அப்படின்னு வராது. எப்போ? ஆற்றலின் தொகுப்பு. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து சிபிஎஸ்சி புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போது நீங்கள் ஒரு ஸ்டெப் ஏறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டெப்ஸ் ஏறிங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருக்கேன், நான் செகண்ட் ஸ்டெப்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்களே தவிர நான் 1.25 ஸ்டெப்பில் இருக்கேன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. நீங்கள் இருந்தால் ஃபஸ்ட்டு ஸ்டேரில் இருக்கணும், இல்லைனா செகண்ட் ஸ்டேரில், ஃபஸ்ட்டு படியில் இருக்கணும், அல்லது 2வது படியில் தான் இருக்கணும். நடுவில் உங்களால் நிற்க முடியாது. அந்த மாதிரி தான் ஆற்றல் அப்படிங்கிறது எப்படி இருந்திருக்கலாங்க? ஒன்று 0வா இருக்கலாம், அல்லது hμவா இருக்கலாம், 2hμவா இருக்கலாம். இதுதான் கரும்பொருள் கதிர்வீச்சு. அடுத்து ஒளி மின் விளைவு, ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்னா என்ன? ஒரு உலோகத்தின் புறப்பரப்பிலிருந்து நாம் ஒரு ஒளிக்கற்றையை செலுத்துவதன் மூலம் எலக்ட்ரானை வெளியேற்றுதல். இப்போ இது ஒரு உலோகம். இந்த உலோகத்தோட மேற்பகுதியில் இங்கேருந்து என்ன பண்ணேன்னா ஒரு ஒளிக்கற்றை லைட்டை பாஸ் பண்ணுறேன். இந்த மேற்பரப்பில் என்ன இருக்கும்? எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த ஒளிக்கற்றை பட்ட உடனே இந்த எலக்ட்ரானையும் சேர்த்து வெளியே எடுத்துகிட்டு போயிடும். அப்போ ஒரு உலோக பரப்பில் ஒரு அதிக செறிவுடைய ஒளிக்கற்றையை செலுத்தும் பொழுது உலோக பரப்பின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் என்ன எதிரொலிக்கப்படும், எஜெக்ட் ஆகிடும். இப்போ என்ன மாதிரியான உலோகம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியாக பொட்டாசியம், சிஎஸ், சீசியம், ஆர்பி, ருபீடியம், இந்த மாதிரியான இது எங்கே படிச்சுக்கணும் நல்லா பார்த்தீங்கன்னா கார உலோகங்கள் அதில் தான் இதை படிச்சிருப்போம் நம்ம. சரிங்களா? சோடியம், பொட்டாசியம், சீசியம், ருபீடியம் அப்படி படிச்சிருப்போம் இல்லைங்களா? இந்த மாதிரியான உலோகங்கள் நம்ம அதிகமாக எதுக்கு பயன்படுத்தலாம்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், ஒளிமின் விளைவுக்கு பயன்படுத்தலாம். இப்போது இதிலிருந்து எவ்வளவு எலக்ட்ரான்கள் வெளிவருகிறது அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குன்னா, இங்கே நீங்கள் எவ்வளோ லைட்
செறிவு எவ்வளவு செறிவுடைய ஒளியை செலுத்துகிறீர்கள் அதான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். வெளிப்படும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எதுக்கு நேர்த்தகவில் இருக்கும் அப்படின்னா நீங்கள் செலுத்தக்கூடிய ஒளியின் செறிவிற்கு நேர்த்தகவில் இருக்கும். அடுத்த ஒரு கொஸ்டின் வரலாம், என்னன்னா நம்ம எந்த செறிவுடைய ஒளியை செலுத்தினாலும் எலக்ட்ரான்கள் வெளியே வருமா அப்படின்னா வராது. அப்போது ஒவ்வொரு அலைக்கும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வு எண் இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட அதிர்வெண்ணுக்கு பேர் தான் குறைந்தபட்ச அதிர்வு எண் அப்படின்னு சொல்லுவாங்க. த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி, குறைந்தபட்ச அதிர்வெண். அதாவது ஒரு உலோக பரப்பிலிருந்து நீங்கள் எலக்ட்ரானை வெளியே எடுக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒளிக்கு என்ன இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு அதிர்வெண் இருக்கணும். இருந்தால் தான் அங்கே இருக்க எலக்ட்ரான் என்ன ஆகும், வெளியே வரும். அப்படி இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானோட அந்த ஒளியோட அதிர்வெண் தான் என்ன சொல்லுவாங்கன்னா குறைந்தபட்ச அதிர்வெண் μ0 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் இங்கேருந்து ஒளிக்கற்றையை செலுத்தி உலோக பரப்பில் இருக்க எலக்ட்ரானை வெளியே எடுக்க போகிறீங்க அப்படின்னா வெளியே போகிற எலக்ட்ரானுக்கு கண்டிப்பாக என்ன இருக்குன்னா ஒரு கைனட்டிக் எனர்ஜி கேஇன்னு சொல்லுவாங்க, இயக்க ஆற்றல் இருக்கும். இப்போ இங்கேருந்து ஒரு ஒளிக்கற்றை வருது, இங்கே இருக்க எலக்ட்ரானை தூக்கிட்டு வெளியே போனால் எலக்ட்ரான் கண்டிப்பாக என்ன ஆகுனா ஒரு ஸ்பீடோட தான் போகும். அந்த ஸ்பீடு தான் கைனட்டிக் எனர்ஜி, ஒரு ஆற்றலோட தான் வெளியே போகும். அந்த ஆற்றலுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, கைனட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ அந்த கைனட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறது எதை பொறுத்து அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க. இயக்காற்றல் என்பது எதை பொறுத்து அமைகிறது அப்படின்னா அதிர்வு எண்ணுக்கு நேர்த்தகவில் இருக்கும். அப்போ எலக்ட்ரான் எண்ணிக்கை எத்தனை எலக்ட்ரான்கள் வெளியே வருது அப்படின்னு சொன்னால் அது இங்கேயே கொடுத்துருக்கோம் பாருங்கள். வெளிப்புறம் எலக்ட்ரான் எண்ணிக்கை எதுக்கு நேர்த்தகவில் இருக்கும், ஐக்கு நேர்த்தகவில் இருக்கும். இந்த ரெண்டு விஷயம் தான் இந்த ஒளிமின் விளைவில் ரொம்ப முக்கியமானது. அதாவது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எஜெக்டட், வெளியிடப்படும் அல்லது சிதறளிக்கப்படும் எலக்ட்ரான் எண்ணிக்கை அப்படிங்கிறது எதுக்கு நேர்த்தகவில் இருக்கும்னா ஐ, செறிவுக்கு நேர்த்தகவில் இருக்கும். அதே மாதிரி கைனட்டிக் எனர்ஜி, இயக்க ஆற்றல் அப்படிங்கிறது எதுக்கு நேர்த்தகவில் இருக்குன்னா நம்ம செலுத்தக்கூடிய ஒளியக்கூடிய அதிர்வு எண் அதுக்கு நேர்த்தகவில் இருக்கும். இந்த ரெண்டும் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் கேட்குறாங்க. இது டீச்சர்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸாம் டிஆர்பியில் இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது வேலை செயல்பாடு, ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. இதனோட சிம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா W0 அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வேலை செயல்பாடு அப்படின்னா என்ன, அதாவது இங்கே இருக்க எலக்ட்ரான் நீங்கள் வெளியே எடுக்க போகிறீங்க, அப்போ நீங்கள் ஒரு வேலை செய்ய போகிறீங்க. அந்த வேலை எப்படி செய்கிறீங்க, அதனோட வேலை செயல்பாடோட அளவு என்ன அப்படிங்கிறத சொல்கிறது தான் W0. W0 = h μ0. நம்ம μ0 என்னன்னு சொல்லியிருந்தோம், குறைந்தபட்ச ஆற்றல். அதாவது ஒரு உலோக பரப்பின் மீது இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களை ஒரு குறைந்தபட்ச அதிர்வெண் கொண்ட ஒளிக்கற்றையின் மூலம் செலுத்தி அந்த எலக்ட்ரானை வேலை செய்து வெளியே எடுக்க போகிறோம். அப்படி எடுக்கக்கூடிய அந்த செயல்முறைக்கு பேர் தான் வேலை செயல்பாடு. W0 = h μ0 அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஒர்க் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இப்போ நல்லா கவனிங்க, நம்ம முன்னே என்ன சொன்னோன்னா இங்கேருந்து வெளியே போகக்கூடிய இந்த எலக்ட்ரானுக்கு என்ன இருக்குன்னா ஒரு கைனட்டிக் எனர்ஜி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அப்போ அந்த கைனட்டிக் எனர்ஜி இயக்க ஆற்றலை எவ்வாறு கணக்கிடுவாய் அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜி என்பது செலுத்தக்கூடிய ஒளியின் அளவு hμ மைனஸ் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒளி இருந்தால் தானே அந்த எலக்ட்ரான் வெளியே போகும். அப்போ அந்த குறிப்பிட்ட அதிர்வெண், அதாவது குறிப்பிட்ட குறைந்தபட்ச அதிர்வெண், இந்த இரண்டுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு தான் என்ன சொல்கிறாங்கன்னா கைனட்டிக் எனர்ஜி. இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இங்கே இருந்து ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, 8 ஃபோட்டான்ஸும் உள்ளே அனுப்புகிறீங்க, உள்ளே போகுதுங்களா, இது வந்து 8. இந்த உலோகம் 6 ஃபோட்டான் கொண்ட ஒளி வந்தாலே எலக்ட்ரான் என்ன பண்ணிடுங்க, வெளியே கொடுத்துரும். சரிங்களா? 6 ஃபோட்டான் வந்தாலே என்ன பண்ணிடும், இங்கே இருக்க எலக்ட்ரானை வெளியே கொடுத்துரும். இப்போது இங்கே வெளியே போகிற இந்த எலக்ட்ரானோட ஆற்றல் என்னவாக இருக்கும், சிம்பிளாக சொல்லிடலாங்களே, 8ல் 6 எடுத்துக்கும், மினிமம் இதை எடுத்துக்கும். அப்போ 8 - 6 = என்னன்னு சொல்லிக்கலாம், 2ன்னு சொல்லலாமா. இதை தான் இங்கேயும் சொல்லியிருக்கோம். 8ங்கிறது என்ன, நாம் கொடுக்கக்கூடிய ஆற்றல், அதுதான் hμ மைனஸ் இந்த ஒவ்வொரு உலோகத்துக்கும் குறைந்தபட்சம் ஒரு ஆற்றல் தேவைப்படும் இல்லைங்களா, 6 நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ அதுதான் hμ0. அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிடும், கைனட்டிக் எனர்ஜி கிடச்சிரும். இந்த இடத்துல ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணுறாங்க. நம்ம இது வரைக்கும் என்ன படிச்சிருப்போம்னா கைனட்டிக் எனர்ஜினா ½ mv² அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த ½ mv² இந்த இடத்துல கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்க்கலாம். கைனட்டிக் எனர்ஜிக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்கேன், ½ mv² கொடுத்துருக்கேன். அகெயின் இந்த hμ அப்படியே இருக்கும், மைனஸ் hμ0.
இப்போ நல்லா கவனிங்க, நம்ம ஆற்றல் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவல் டு ஹெச் மியூ படிச்சிருக்கோங்களா? ஈக்குவல் டு ஹெச் மியூன்னு படிச்சிருக்கோம். ஸோ ஈங்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணிருக்கோம்? ஹெச் மியூன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இ அப்படிங்கிறது இதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஹெச் மியூ நாட் ப்ளஸ் ஹாஃப் எம்வி ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த கிளாஸ் ஒரு 2 சம்ஸை நாம் ஒர்க் அவுட் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.